இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்க இடத்துல நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போற ஒரு டைரக்டர் சார். அந்த வார்த்தையை எங்களால் கண்டிப்பா ஏற்க முடியாது. கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது. தேங்க்யூ. சூப்பர் டா, பியூட்டிஃபுல் டா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். ரொம்ப நல்ல பையன். இதே மாதிரி இருக்கா நீ ஒரு 50 வருஷம் நமக்கு இருக்காங்க. உனக்கு ஸ்டெப்புகள் உண்டு. பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். சார் வேற லெவல் எனர்ஜி சார். இன்னைக்கு நான் அதுவும் கெட்ட வார்த்தை பேசல. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆக்சுவலா நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு 1 year I wanted to take a sabbatical leave on the stage from the stage or whatever fuck it is. சார் பட் ஆனா 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியது இருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசா அவருக்கு வந்து பிரேக் ஈவன் தான் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவாரு, என்னுடைய கம்பெனியில் த பெஸ்ட் படம்னு சொல்லுவாரு. ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி a hit film. அந்த மிடாஸ் டச்சில் இருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜ்ல இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு ஸ்பாட் வந்து பார்த்து ஒரு 8 hours உட்கார்ந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு support they gave for the encouragement to the அஸ்வதோல் எல்லாருக்குமே ஃபென்டாபிளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. நிச்சயமா நீங்க நல்ல படங்கள் எடுப்பீங்க, என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், கடைசியில் வரண்டா உனக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி ஆக்சுவலா. இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணல. ஒருவேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலா. ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி. அது வந்து லக்கோலையோ யாரு பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. He sweat his ass up actually. He came out with a bang. And next படம் biggest big bang. அதுக்கப்புறம் ஆக்டரும் அந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளா நான் பார்க்குறேன். அவனுக்கு நான் தான் ஆன்டகோனிஸ்ட், நான் தான் வில்லன் இந்த படத்துல. அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலா. ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்டராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் மோஸ்ட் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலா. ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒரு டைரக்டரா எனக்கு தெரியும், நாட் that many people are very
டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ். ஒரு 4 படம் வந்தவங்க ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஓரமே ஆகாம 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் உண்மைனாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. then they forget actually. but on the spotல most humblest actor நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயின்ல பேசிக்கிறேன். அவன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா. இப்ப வேற ஏதாவது பெரிய சொன்னா சொல்லுவாங்க, அடுத்த படத்துக்கு ஐஸ் விக்கிறதுக்காக பேசுறாங்க. ஒரு வெங்காயம் வேணாம், அதே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம். நீ ஒரு கேரக்டர் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படின்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனா அவன் வெரி ஃபியூ புக்ஸ் he has read on film making, like Save the Cat அந்த மாதிரி 2-3. so he is so meticulous about his character. அவன் டயலாக், it was very astounding to be with him actually. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜ்ல இவ்வளவு ரசிகர்களை அவன் அப்படி, நான் நிறைய அவனை பத்தி அசிஸ்டன்ஸ், எங்க அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலா. நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னையோட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லடா ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப சார் என்ன சார் சொல்றான், இன்னும் பெரிய வெங்காயமா சார் அப்படிம்பாங்க. இல்லடா வெங்காயம் தான் அவன் அவனுடைய டெடிகேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு. ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் நாங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்க போறோம் நிறைய ஆஸ் அன் ஆக்டரா. சூப்பர் டா, பியூட்டிஃபுல் டா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ நல்ல பையன், இதே மாதிரி இருக்கா, இன்னும் ஒரு 50 வருஷம் நமக்கு இருக்கா. உனக்கு வெற்றிகள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு. ஆக்சுவலா ஐ நோ தட் யூ ஆர் a very good hearted fellow actually. I know that. It's very rare in cinema actually. You have to understand and nurture it. Then Ashwath very terrible director to work with actually. ஏன்னா அஸ்வத் 2 விதமா அட்வைஸ். அஸ்வத் எப்படின்னா ஸ்பாட்ல இருக்கும்போது ரொம்ப டிக்டோட்டரியில இருப்பான். அதாவது ஒரு டயலாக் பேசும்போது கூட நானும் பிரதீப் கேள்வி பண்ணிப்போம். பிரதீப் லைட்டா மிஸ் பண்ணுவான். இல்ல அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசு, இந்த வார்த்தையை இங்க பேசு அப்படிமா. அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப் விட்டு 2 ஸ்டெப் இப்படி போகக்கூடாது, ஒரே ஸ்டெப் தான் அப்படிமா. அதை நாங்க சிரிச்சுப்போம் ஆக்சுவலா. பட் நாங்க 2 பேரும் டேரக்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கும்போது நாங்க அப்படிதான் இருப்போம். ஸோ ஒரு டேரக்டர் அப்படிதான் இருப்போம். நடிகரா இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. டேரக்டரா இருக்கும்போது அந்த ப்ராசஸ் we cannot enjoy, but we have to understand actually. So such a hard working, very smartest guy. ரொம்ப சிம்பிளா அந்த படம் ஹிட் ஆகும். படம் பெரிய ரொம்ப எகிரி குச்செல்லாம் அப்படிலாம் பண்ணணும் இல்லை, ரொம்ப சாதாரணமா அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படத்துல ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான். ஒரு மாரல், அதாவது இந்த காலத்துல இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட்ல ஒரு மாரல் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் a story, it is not a simple story. It is a deeply ingrained in morality. எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் a very very important film. சொன்ன விதம் ரொம்ப ஹாப்பியா, என்னை மாதிரி சீரியஸா சொல்ல மாட்டான். எனக்கு இப்ப நான் ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது அந்த லஞ்ச் பாக்ஸ் மேல இருக்கணும், இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பட் அவன் ரொம்ப கூலா நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்கான். இட் இஸ் a methodology, different methodology. But he is a very very meticulous director. டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான். அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்ல போயிட்டு அப்புறம் ஃப்ரீயா இருந்தோம்னா டைரக்ஷனோட டப்பிங்ல நிறைய டேக் எடுத்தான். நான் ஒரு 4 டிஸ்பிளேஸ்மெண்ட், நிறைய ஊர்கள், காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, மெட்ராஸ், யூரோப்ல நிறைய போயிட்டு வந்திருக்கேன்னா. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான். சார் இங்க வாங்க அப்படின்றத இங்க வாங்கன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன் இங்க வாங்க, இல்ல சார் அப்படி சொல்லக்கூடாது, இங்க வாங்க அப்படி சொல்லுங்க சார். எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே புரியாது. கடைசியில் அவன் சொல்ல நான் திருப்பி பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்க வாங்க அப்படின்னு ஆக்சுவலா அந்த அளவு மெட்டிகுலஸ். இது ஏன் சொல்ல வரேன்னா, see these are all strengths. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசினா, these are all strength. நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். you are going to scale heights again. பட் என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து உடனே இன்னொரு ஜாக் பாட் அடிச்சிட்டேன், சிம்புக்கு படம் பண்ணிட்டேன். மை அட்வைஸ், ஏன்னா ஏன் சொல்றேன் அட்வைஸ் சொன்னா, என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான். அது ரொம்ப ஹம்பிளா என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்க இன்டர்வியூஸ், உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸா பார்ப்பேன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் சொன்னா. நான் என்ன பண்ண சொல்றேன்னா, இப்ப
You are a very, very talented man. The stories which you are telling is to next steps, and I want you to have a big leap into an extraordinary storytelling, because you have to live up to that. You have a greater talent. You please understand that. அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இந்த படம் வெற்றி படம், அடுத்த படம் வெற்றி படமா தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளா ஒர்க் பண்றான். இதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும். அவன் வந்து ஒரு ஷார்ட் பிலிம் மேக்கரா இருந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கிராஜுவேட் படிச்சுட்டு வந்து சினிமா மேல பேஷனா இருந்துட்டு ரொம்ப அழகா எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா நாங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து 6 பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். வேற என்ன பேசுறது, கான்ட்ரவர்சி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் சீக்கிரமா போறேன். பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை. அதை வந்து அமைக்கிட்டோம். அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம். அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண். அது பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு போற வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம். ஆனா ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாம ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் சோ அன்ஃபேர். இங்க நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்காக எல்லாம் கை தட்டுறோம். ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ். ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும். ஒரு பெண் டைரக்டர் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 40 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு பெண் டைரக்டர் தான் வரா. அந்த பெண் வரணும். அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா எக்ஸ்ட்ராடனரி ஃபில்ம் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன். So we have to, it is not that we should talk against people, politicians or something. அவங்க சொல்றது நியாயம் இருக்கும். பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள். அந்த படத்தை வெளிவரதுக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும், கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இட்ஸ் a great evening. அவ்வளவுதான். I'm getting bored. I'm leaving. Thank you. சார் தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? அங்கே கட்டுறீங்க. ஓகே சார், நீங்க இப்ப ட்ரெயிலர்ல பயங்கரமான பிரின்சிபலா வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னே உங்க டாப் ஆஃப் த மைண்ட்ல ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ கூட உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்ட்ல கெட்ட வார்த்தையில சொல்லிருப்பாரு. அதான் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாம் சார். பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார். இவ்வளவு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும். ரொம்ப டவுன் டு எர்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவ ரொம்ப அழகா இருந்தா, அதனால ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? யூ வாண்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? ஓகே, இட் டசன்ட் மேட்டர். யாருன்னு கேட்பறேன். இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனா சார்? என்ன நீங்க நான் இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறேன். டேய், சோ கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. என்னோட ஒரு நல்ல இருக்க பாப்பீங்க பாருங்க. டேய் மாத்திர. ஓகே, இல்ல அந்த பையனை பத்தி சொல்லிடுறேன். சி, ஒரு சினிமால நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப வந்து ஒரு காம்பேர் பண்றதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். தேங்க் யூ சார். ஓகே, இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்கிற இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போற ஒரு டைரக்டர் சார். அந்த வார்த்தை எங்களால் கண்டிப்பா ஏற்க முடியாது. கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது. தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.